பாருங்கள், இந்த சோளம் சோளச்சோறு. இந்த சோளத்தை முத நாளே கொஞ்சம் அரைச்சி 1-2 ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு புளிக்க வச்சிடணும். புளிக்க வச்சுட்டு கொஞ்சம் நொய் எடுத்துட்டு நம்ம களி மாதிரி இதை பாருங்கள், இந்த சோளச்சோறு களி மாதிரி கிண்டிட்டு கூழுக்காக இது சும்மா சாப்பிட்றதுக்காக தினைக்கு கொஞ்சம் எடுத்து மோர் ஊற்றி களி குடிச்சுப்பாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சுப்பாங்க. நம்ம இதோட கொஞ்சம் நொய் போட்டிருக்கோம். நொய் போட்டு அந்த நம்ம ஊற வச்சு கொஞ்சம் ஊற வச்சு அரைச்சிட்டு புளிக்க வச்சு அப்புறம் இந்த நொய் சோத்தில் போட்டு இதை கிண்டி நம்ம இப்படி பண்ணி வச்சுருக்கோம். இதை இப்போ கரைச்சி இந்த கூழாக பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், மோர் ஊற்றி. இதில் வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு இதுக்கு தொட்டுக்க ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோமா செமையாக இருக்குங்க. இதுக்கு ஊறுகாய், இதுக்கு இந்த கூழுக்கு நெல்லிக்காய். வாங்க இந்த கூழ் குடிக்கலாங்க. இதை நாங்கள் ஆடி மாதத்துக்கு செஞ்சோம். நாங்கள் சும்மா குடிக்கிறதுக்கு எல்லாமே கேழ்வரகில் பண்ணுறாங்க. நம்ம சோளச்சோறில் இருக்கணும், சோளத்தில் பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கு. சோளச்சோறு புளிக்க வச்சு கூழாக கரைச்சி குடிச்சு பாருங்கள். உடம்பு நல்ல ஸ்ட்ரென்த்துங்க. குடிச்சு வச்சு பாருங்கள், பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு புளிக்க விடோம்னா ஒரு நாள் நைட்டு மட்டும் கொஞ்சம் ஊற வச்சு அதை அரைச்சிட்டு ஊற வச்சுட்டு கிண்டி குடிங்க. சப்ஸ்கிரைப் டு சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.